ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 4 கேட்ட ஒரு பாலிட்டி கொஷின் தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இந்த கொஷின் பார்த்தா தெரியும், புக்கிலேருந்து கேட்டிருக்காங்களா இல்லை அவுட் சோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 10th பாலிட்டி ஃபஸ்ட் லெசனில் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கொஷின்னு சொல்லிட்டு கொஷின் ரீட் அவுட் பண்ணிடலாம். கீழ்கண்ட கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3 கூற்று கொடுத்து அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளில் வந்து சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த புக்கில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாங்களா? இங்கே பாருங்கள், அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளில் 36 51 வரை இந்த பாருங்கள் பகுதி 4 கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா 36 51 வரைன்னு கொடுத்துருக்காங்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை பற்றி கூறியுள்ளது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார். அப்படியே புக்குக்கு வாங்க பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். ஓகே, அதுவுமே கரெக்டு. அடுத்து, இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ இங்கே பாருங்கள், இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது. இங்கே முடியும், செயல்படுத்த முடியும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. அப்போ 1 2 தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1 மற்றும் 2 அதுதான் கரெக்டு. நம்ம இந்த இதை வந்து லைன் பை லைன் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடை லைன் பை லைன் படிச்சிருந்தால் மட்டுமே வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நம்ம ஏனோ தானான்னு படிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.